ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுட சுட மல்லிகைப்பூ இட்லியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வெங்காய சட்னியும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி ஊற்றிட்டு வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த இட்லி மாவு வந்து எப்படி அரைக்கணுன்றது இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இட்லிக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இட்லி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் மேலோட்டம் எடுத்து ஊற்றுங்க. அப்போ இட்லி நல்லா வந்து புசுன்னு சாஃப்டாக வரும். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி மேலோட்ட இந்த மாவை எடுத்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். மாவு எப்போவுமே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால்வாசி வரா மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சூடு பண்ணிட்டு தண்ணியை அதில் இந்த இட்லி தட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இட்லி பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சிங்கனாலே சூப்பராக இட்லி ரெடி ஆகிடும். இப்போ இந்த பக்கம் இந்த இட்லி வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றது நம்ம பார்த்துருவோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட ஒரு 10 காஞ்ச மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இது வந்து காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுக்கலாம். கூடவே வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உளுந்தை சேர்த்துட்டு நல்லா வந்து செவக்க வறுத்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பு காரமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இட்லிக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம உரித்து வச்சுருக்க இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா காஞ்ச மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் புளி, அதுக்கப்புறம் வெங்காயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்க்கறதுனால அதோட காரத்தை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ காரமாக தெரியாது. இப்போ புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இந்த சட்னி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டக்குன்னு வந்து ஆனால் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட ஒரு இட்லி ஊற்றி இந்த சட்னி அரைச்சி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிடுச்சு உளுத்தம்பருப்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாகவே சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லி கூட வச்சுட்டு இதை சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வதக்கியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு வதக்க வேண்டாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வந்து நல்லா ஆறிடுச்சு. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, தேவைப்பட்டால் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த அளவுக்கு கெட்டியாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தளரையும் நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கல.
அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்க்குற தண்ணி தான். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர்க்கல. ஏன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த தாளிப்பை இந்த சட்னியில் கொட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இது டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணக்கூடிய ஒரு சட்னி தான். இப்போ இந்த தாளிப்பு ரெடியானதும் நம்ம அந்த சட்னியில் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எங்கேனா வெளியில் போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி இந்த சட்னி கட்டி எடுத்துகிட்டு போகலாம். தேங்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சட்னி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இட்லி ரெடி ஆகிடுச்சு. எப்படி சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இட்லி எப்போவுமே ஆஃப் பண்ணதும் உடனே எடுக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டிலேருந்து எடுங்க. உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். தட்டில் துளி கூட ஒட்டவே ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். ஏன்னா நம்ம சுட சுட எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அது தட்டில் ஒட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லியும் அதுக்கு சூப்பரான ஒரு வெங்காய சட்னியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான், காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டிஃபன் ரெசிபி இது. இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லி கூட சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. இப்போ நல்லா இந்த சுட சுட இட்லியை வெங்காய சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.